டிஎன்பிசிக்கு வெறியாக படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு, த பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸ் நான் கேட்டிருக்கேன். இந்த 25 கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள். இது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கிற மெத்தடு கரெக்டாக இருக்குது, நீங்கள் கரெக்டான வழியில் படிச்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இதில் 25க்கு 25 வரலன்னா நீங்கள் படிக்கிற மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் மாற்றி ஆகணும். ஸோ நீங்கள் சரியான முறையில் போயிட்டுருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த 25 கேள்வியுமே தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு கொஷினுக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் ஆதிக்கம் ஏற்பட எந்தெந்த போர்கள் காரணமாக அமைந்தனன்னு கேள்வி கேட்குறாங்க. 2 போர்கள் இருக்கும், என்னென்ன போர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது 1773 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரும்போது இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தவர் யார்? ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கவர்னர் ஜெனரலாக யார் இருப்பாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்திருப்பார். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் யார் பிரதமராக இருந்தாங்க, அதுதான் கேள்வி. வங்காளத்தின் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு அழைக்கப்படுறதுக்கு காரணமாக அமைந்த சட்டம் எது? எந்த சட்டத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்துடைய கவர்னர் இனிமேல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. வங்காளத்தின் தலைமை ஆளுநர் இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படின்னு ஒரு பேரை மாற்றுறாங்க. வங்காளத்தின் தலைமை, அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்தது இல்லைங்களா, இதையே பாருங்கள் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ எந்த சட்டத்தின்படி அந்த மாதிரி மாற்றினாங்க அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வங்காளத்துடைய ஆளுநர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இந்தியாவின் தலைமை ஆளுநராக மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வங்காளத்துக்குன்னு தனியாக ஒரு ஆளுநர் நியமிச்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்துக்கு ஒரு ஆளுநர் இருப்பாருங்க, பம்பாய்க்கு ஒரு ஆளுநர் இருப்பார், மெட்ராஸ்க்கு ஒரு ஆளுநர் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்த கட்டத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா வங்காளத்துடைய ஆளுநர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு. ஸோ மீதிக்கிற அந்த பம்பாய் ஆளுநரும் மெட்ராஸ் ஆளுநரும் வங்காளத்துடைய ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. இப்போ என்ன கேள்வின்னா, வங்காளத்துக்குன்னு தனியாக ஒரு ஆளுநர் போட்டாச்சு. இப்போ வங்காளத்துக்கு ஆளுநராக ஏற்கனவே இருந்தார் இல்லையா, அவர் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஆளுநராக இருப்பார். ஸோ வங்காளத்துக்குன்னு தனியாக ஒரு ஆளுநர் போட்டாச்சு. இந்த சட்டம் எந்த சட்டத்தின்படி இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தலைமை ஆளுநர் இந்தியாவின் அரச பிரதிநிதியாக செயல்படுவார் அப்படின்னு அறிவித்த சட்டம் எது? சரிங்களா? நம்ம 1773 1947 வரை நிறைய சட்டங்கள் படிச்சிருப்போம். ஒவ்வொரு சட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக இனிமேல் நம்மளுடைய தலைமை ஆளுநர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டப்படி சொல்கிறாங்க. எந்த சட்டத்தின்படி? இங்கிலாந்தில் இந்தியாவிற்கென ஒரு அரசு செயலர் அப்படின்னு ஒரு புதிய பதவியை ஏற்படுத்துகிறாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்தியாவிற்கான அரசு செயலர் அப்படின்னு ஒரு புதிய பதவியை ஏற்படுத்துகிறாங்க. எந்த சட்டத்தின்படி அது ஏற்படுத்தினாங்க? அடுத்தது இலாக்கா ஒதுக்கீட்டு முறை, அதாவது போர்ட்போலியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. போர்ட்போலியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்த கவர்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் எந்த சட்டத்தின்படி எப்போது அமைக்கப்பட்டது? கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் கொண்டு வராங்க, எப்போது அமைக்கப்பட்டது? அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? அதுக்கடுத்து அவர் கூட இருந்த இணை நீதிபதிகள் யார்? ஸோ மொத்தம் எத்தனை தலைமை நீதிபதி, எத்தனை இணை நீதிபதிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1+3. ஸோ மீதி இருக்கிற 3 இணை நீதிபதிகள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவங்க யார்? அதை ஒழித்தவர் யார்? இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தது யார்? அதை ஒழித்தது யார்? முதலில் மாவட்ட ஆட்சியர் அப்படின்ற ஒரு பதவி எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது? இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்ற ஒரு பதவியே ஒரு சட்டத்தின்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த சட்டத்தின்படி கொண்டு வந்தாங்க? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் கட்டுப்பாட்டு வாரியம்ன்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ அந்த கட்டுப்பாட்டு வாரியம் எந்த சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது? சரிங்களா? எந்த சட்டம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 8 சட்டம் தான். அந்த 8 சட்டத்தில் எந்த சட்டம்? ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு மாடல்லேருந்து கேட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் தெரியுதா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அடுத்தது அந்த கட்டுப்பாட்டு வாரியம்ன்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மற்றும் தலைவரின் ஊதியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயிலிருந்து, அதாவது இந்த இந்தியாவில் வணிகம் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மளுடைய காசு தான் எடுத்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம காசு தான் அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க இல்லைங்களா. அது எந்த சட்டத்தின்படி அந்த மாதிரி கொடுத்தாங்க? கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்திய ரூபாயிலேருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தனியாகவே கொடுத்துக்குறோன்னு சொல்லிட்டு இந்த ரத்துவும் பண்ணாங்க. ஸோ இந்திய ரூபாயிலிருந்து கொடுக்கப்பட்ட வழிவகுத்த சட்டம் எது?
எந்த சட்டத்தின்படி அதை கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க? ஸோ கேள்வி புரியுதுங்களா? அந்த கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கிற தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு நம்முடைய வருமானத்திலேருந்து தான் காசு கொடுத்தாங்க, சம்பளமாக கொடுத்தாங்க. ஸோ அது எந்த சட்டத்தின்படி அப்படி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க? எந்த சட்டத்தின்படி அதை வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க? இதுதான் கேள்வி. கிறிஸ்துவ அமைப்புகள் மதத்தை பரப்புவதற்கு அனுமதி அளித்த சட்டம் எது? ஸோ எந்த சட்டத்தின்படி இந்தியாவில் வந்து நீங்கள் மதத்தை பரப்பிக்கோங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அடுத்தது கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவிட ஒப்புதல் வழங்கிய சட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கல்வி வளர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? எந்த சட்டத்தின்படி அது மாதிரி கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க? ஆனால் கடைசி வரை இதை செலவு பண்ணல அவங்க. பம்பாய் மற்றும் மெட்ராஸ் கவர்னர்கள் தங்களின் சட்டமேற்றும் அதிகாரத்தை இழக்க காரணமாக அமைந்து முழு அதிகாரமும் வங்காளத்துடைய கவர்னருக்கே செல்ல காரணமாக அமைந்த சட்டம் எது? ஆல்ரெடி நான் சொன்னது தான். பம்பாய்க்கு தனியாக, மெட்ராஸுக்கு தனியாக, வங்காளத்துக்கு தனியாக கவர்னர்ஸ் இருந்தாங்க. அவங்கவுங்க அந்தந்த மாகாணத்தில் தனித்தனியாக சட்டத்தை ஏற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேல் பம்பாய் கவர்னரும் மெட்ராஸ் கவர்னரும் சட்டத்தை ஏற்றக்கூடாது, வங்காள கவர்னர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது எந்த சட்டம் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இந்திய குடிமைப் பணியின் தந்தை என்று யாரை நாம் அழைக்கிறோம்? இந்திய குடிமைப் பணியின் தந்தை. இந்திய அரசு சட்டம் 1858 நமது உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான மகாசாசனம் அப்படின்ட்டு ஒரு இந்திய போராட்ட வீரர் சொல்லியிருப்பார், இந்தியாக்காரர் சொல்லியிருப்பார். அந்த வந்து சட்டம் ரொம்ப நல்ல சட்டம், நமக்கான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை பாராட்டியிருப்பார். யார் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறோம். ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எந்த சட்டத்தின்படி அறிமுகம் செய்யப்பட்டது? அந்த ஆண்டு வரவு செலவு அறிக்கையில் எந்த சட்டத்தின்படி அறிமுகம் செய்கிறாங்க? ரொட்டி கேட்டதற்கு கல்தான் கிடைத்தது என்று காந்தியடிகள் விமர்சித்த சட்டம் எது? அதாவது நான் கேட்டது வேறு, கிடைச்சது வேறன்றோம் இல்லைங்களா? ஸோ ரொட்டி கேட்டதற்கு கல்தான் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு காந்தியடிகள் ஒரு சட்டத்தை விமர்சிப்பார். எந்த சட்டத்தை அப்படி அவர் விமர்சித்தார்? இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்று விமர்சித்த இந்தியாவிற்கான அரசு செயலர் யார்? நம்ம இந்தியாவுக்கு சார்பாக ஒரு அரசு செயலர் அங்கே நிர்ணயிச்சிருப்பாங்க. அவரும் பிரிட்டிஷ்காரராக தான் இருப்பார். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு அவங்களே தனியாக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் அப்படி சொன்னார்? அவங்க சொன்ன பிறகு தான் இல்லை எங்களாலேயே முடியும்னு சொல்லிட்டு நம்ம மோதிலால் நேரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருப்பார் 1928. டெல்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? எந்த சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது? அதையும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? டெல்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டத்திற்கான மசோதா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? எப்போது அது நிறைவேற்றப்பட்டது? மசோதா எப்போ தாக்கல் பண்ணாங்க? எப்போ அதை வந்து பாஸ் பண்ணாங்க? உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தியா விழித்து கொண்டது என்று கூறிய தலைவர் யார்? அதாவது உலகமே தூங்கிட்டு இருக்கு, நைட்டு 12 மணிக்கு சுதந்திரம் கொடுக்குறான் இல்லைங்களா? சுதந்திரம் கொடுக்கும்போது உலகமே உறங்கிட்டு இருக்கு, ஆனால் இந்தியா விழித்து கொண்டதுன்னு சொன்ன தலைவர் யார்? இது ஒரு கொட்டேஷன், ஆல்ரெடி ஒரு குரூப் 1ல் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்திய உயர்நீதிமன்றங்கள் சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? அதன்படி மெட்ராஸ், பம்பாய், வங்காளம் ஆகிய மாநிலங்களில் எந்த ஆண்டு உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது? ஸோ 25 கேள்வியுமே நான் கேட்டாச்சு. 25 கேள்விக்குமே பதில் தெரியுதான்னு அப்படியே சொல்லி பார்த்துட்டே வந்தீங்களா? ஓகே, தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம். நீங்கள் போகிற மெத்தட் கரெக்டு தான். இல்லைனா இப்போ பாருங்கள் கீழே ஆன்சர் சொல்லியிருக்கேன், ஒரு டைம் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன போர்னா பிளாசி 4 1757, பக்சார் 4 1764. அடுத்தது ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரும்போது அங்கே பிரதமராக இருந்தவர் நார்த் பிரபு, இங்கே வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் கவர்னராக இருந்திருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்னர் ஜெனரல், வங்காளத்தினுடைய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பார்த்துற சட்டம் எதுனா ஒழுங்குமுறை சட்டம் 1773 தான். வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இந்தியாவின் தலைமை ஆளுநராக மாற்றப்பட காரணமாக இருந்த சட்டம் வந்து இந்திய பட்டய சட்டம் 1833. ஸோ இதன்படி முதல் இந்திய தலைமை ஆளுநர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு வந்திருப்பார். அடுத்தது வங்காளத்தின் ஆளுநர் இந்தியாவின் தலைமை ஆளுநராக மட்டும் இருப்பார் என்று கூறி தனியாக வங்காளத்துக்குன்னு ஒரு ஆளுநர் எப்போ போட்டாங்கன்னா 1853 போட்டிருப்பாங்க. டல்ஹௌசி பிரபு காலத்தில் இது நடந்திருக்கும். இந்தியாவின் தலைமை ஆளுநர் இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக செயல்படுவார் அப்படின்னு அறிவித்த சட்டம் 1858. ஸோ இதன்படி முதல் அரசு பிரதிநிதி யாருன்னா கானிங் பிரபு தான். இங்கிலாந்தில் இந்தியாவிற்கான அரசு செயலர் பதவி எப்போ ஏற்படுத்தப்பட்டனா 1858 தான் ஏற்படுத்தியிருப்பாங்க, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கைக்கு பின்னாடி. இலாக்கா ஒதுக்கீடு முறை தான் போர்ட்போலியோ சிஸ்டம் கொண்டு வந்தது யாருன்னா கானிங் பிரபு தான். 1861 சட்டத்தின்படி கொண்டு வந்திருப்பார், 1861.
கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸாக சார் எலிஜா இம்பே இருந்திருப்பார். 3 இணை ஜட்ஜஸ் யாருன்னா சாம்பர்ஸ், ஐடி மற்றும் லாமெஸ்டர் 3 பேருமே இருந்திருப்பாங்க. இரட்டையாட்சி கொண்டு வந்தது ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்திருப்பார். ஒழிச்சது வாரன் ஹேஸ்டிங்ஸ். அந்த ஒழுங்குமுறை சட்டப்படி ஒழிச்சிருப்பார். ஸோ கொண்டு வந்தது ராபர்ட் கிளைவ், ஒழிச்சது வாரன் ஹேஸ்டிங்ஸ். மாவட்ட ஆட்சியர் பதவி வந்து எந்த சட்டத்தின்படி கொண்டு வராங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தான். ஏன்னா இரட்டையாட்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா திவான் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ திவான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வசூல் பண்ணுங்கள், நாங்கள் வசூல் பண்ணுறதுக்கான உரிமையை வந்து ராபர்ட் கிளைவ் வாங்கியிருப்பார். நிர்வாகம் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னுவார். ஆனால் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி நிர்வாகம் பண்ணுறது நாங்களே, வசூல் பண்ணுறது நாங்களே. ஸோ அதுக்காக தான் அந்த வரி வசூலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதவி தான் என்னதுன்னா மாவட்ட ஆட்சியர் பதவி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் கட்டுப்பாட்டு வாரியம் எந்த சட்டத்தின்படி கொண்டு வந்தோன்னா செகண்டாக வந்து பிட் இந்திய சட்டம் 1784 இருக்கு இல்லைங்களா, பிட் இந்திய சட்டம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கான ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்திய பட்டய சட்டம் 1793 படி அவங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டு வாரியத்துக்கான ஊதியத்தை நம்ம தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1919 வந்த மாண்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின்படி அதை மாற்றியிருப்பாங்க. கிறிஸ்துவ அமைப்புகள் மதத்தை பரப்புறதுக்கு அனுமதி அளித்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1813 தான். சரிங்களா. இதே டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு வந்து ₹1,00,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பம்பாய் மெட்ராஸ் கவர்னர்கள் தங்களின் சட்டமேற்றும் அதிகாரத்தை இழந்தது எப்போனா 1833 வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் தான். ஏன்னா இனிமேல் மெட்ராஸ் கவர்னரும் பம்பாய் கவர்னரும் பெங்கால் கவர்னர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க 1833. இந்திய குடிமைப் பணியின் தந்தை யாருன்னா நம்ம காரன்வாலிஸ் பிரபு தான். காரன்வாலிஸ் பிரபு அந்த 1858 சட்டத்தை வந்து வரவேற்றவர், அதாவது நல்லது அப்படின்னு சொன்னது யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி தான் சொல்லியிருப்பார். அடுத்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு எப்போ தாக்கல் பண்ணுறாங்கன்னா 1861. ஏன்னா 1857 நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ 60லேருந்து அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் அந்த வரவு செலவு பட்ஜெட்டை வந்து அப்போ தான் தாக்கல் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ரொட்டி கேட்டதுக்கு கல் தான் கிடைச்சதுன்னு சொன்ன சட்டம் எதுனா மாண்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இரட்டையாட்சி கொண்டு வந்திருப்பார். நாங்கள் வந்து சுயாட்சி கேட்டோம், ஆனால் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரட்டையாட்சி தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சிச்சிருப்பார். அடுத்து இந்தியர்களுக்கு வந்து அரசியலமைப்பு எழுதும் திறமை இல்லைன்னு சொன்னது யாருன்னா லார்ட் பிரிகன்ஹுட். இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு இந்திய அரசு செயலாளராக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருந்திருப்பார். டெல்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் 1935 சட்டத்தின்படி 1937 கொண்டு வந்திருப்பாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டத்திற்கான மசோதா எப்போ தாக்கல் பண்ணியிருப்பாங்கன்னா 1947 ஜூன் 3 தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதே 1947 ஜூலை 18 அதை வந்து மசோதா நிறைவேற்றியிருப்பாங்க. உலகமே உறங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தியா விழித்து கொண்டதுன்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். இந்திய உயர்நீதிமன்றங்கள் சட்டம் வந்து 1861 வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டம் ஏற்றிருப்பாங்க. 1862 இந்த 3 ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 25க்கு எத்தனை மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்ட்டு பை ஹார்ட்டாக நீங்களாக தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் இவாலுவேஷன் தான். 25க்கு 25 எடுத்திங்கன்னா மட்டும்தான் யூ ஆர் கோயிங் இன் ஏ ரைட் வே. கரெக்டான வழியில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக போயிட்டுருக்கீங்க. மார்க் குறைஞ்சதுனாவே நீங்கள் படிக்கிற மெத்தடை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. படிக்கிற மெத்தடை மாற்றி இருக்கிற இந்த 75 டேஸை முறையாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெளிவாக படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.